அமைதியாக இருந்த பெண் ஒரு நாள் மாறினாள். ஒரு பெண் அமைதியாக இருப்பது பலவீனமம் என்று நினைத்தான் அவன். ஆனால் அந்த அமைதிதான் ஒரு நாள் அவளின் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. ஒரு பெண்ணின் அமைதியான போராட்டம். ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். பெரிய கனவுகள் இருந்தாலும் அவற்றை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்திருந்தாள். திருமணத்திற்குப் பிறகு அவள் வாழ்க்கை மாறிவிட்டது. அவளின் கணவர் அவளை ஒருபோதும் அடிக்கவில்லை. அவளை சத்தமாக திட்டவும் இல்லை. ஆனால் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளின் மனதை உடைத்தது. நீ எதுக்கும் லாயக்கில்ல. நீங்க மாதிரி பெண்கள் பெரிய கனவு காண வேண்டாம். இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். முதலில் அவள் அழுதாள். அவள் விளக்கம் கொடுத்தாள். அவள் தன்னை நிரூபிக்க முயன்றாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் பேசும்போது அவரின் வார்த்தைகள் இன்னும் கூர்மையாக மாறின. ஒரு நாள் அவள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். சில மனிதர்கள் நம்மை அடித்து உடைக்க மாட்டார்கள். அவர்கள் வார்த்தைகளால் மெதுவாக நம்மை உடைப்பார்கள். அந்த நாளிலிருந்து மீனா ஒரு முடிவு எடுத்தாள். அவள் சண்டை போடவில்லை. அவள் கத்தவில்லை. அவள் விளக்கம் சொல்லவில்லை. அவள் அமைதியாக மாறினாள். ஆனால் அந்த அமைதி பயத்தால் இல்லை. அது ஒரு திட்டம். ஒவ்வொரு நாளும் அவள் 1 மணி நேரம் புத்தகம் படிக்க ஆரம்பித்தாள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். ஆன்லைன் கோர்சஸ் எடுத்தாள். சிறிய வேலைகள் செய்ய ஆரம்பித்தாள். முதலில் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் சில மாதங்களில் அவள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவளின் அறிவு வளர்ந்தது. அவளின் தன்னம்பிக்கை உயர்ந்தது. அவளின் உலகம் பெரியதாக மாறியது. அந்த சேம் மனிதன், ஒரு காலத்தில் அவளை சிறியவள் என்று நினைத்த மனிதன், இப்போது அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவள் இனி அவனுடைய வார்த்தைகளால் வாழும் பெண்ணில்லை. அவள் தன் கனவுகளால் வாழும் பெண். ஒரு நாள் அவன் அவளிடம் கேட்டான், நீ இவ்வளவு மாறிட்டே? அவள் சிரித்தாள். அவள் சொன்ன ஒரே வார்த்தை, நான் மாறவில்லை. நான் என்னை நினைவுபடுத்திக் கொண்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய வெற்றி சண்டையிட்டு கிடைப்பதில்லை. அமைதியாக வளர்ந்து நம்மை குறைத்து பார்த்தவர்களின் வார்த்தைகளை அர்த்தமில்லாததாக மாற்றுவதுதான் உண்மையான வெற்றி.